वेलकम बैक। இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7th 18th சாப்டர் பார்க்க போகிறோம்। संघर्ष के कारण मैं तुनुक मिजाज हो गया। ஸோ தன்ராஜ் பிள்ளை வந்து ஒரு ஃபேமஸான ஹாக்கி பிளேயர்। ஸோ இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா தன்ராஜ் பிள்ளை வந்து அவர் தனக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு। என்னென்னா சங்கர்ஷ் அப்படின்னா ஸ்ட்ரகிள், துணுக் மிசாஸ் அப்படின்னா ஷார்ட் டெம்பர்ட்। சில பேருக்கு கோவம் மூக்கு மேலேயே இருக்கும், அவங்கள தான் துணுக் மிசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க। ஸோ தன்ராஜ் பிள்ளை என்ன ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்ணுறாருன்னா, நான் ஸ்ட்ரகிள்னால தான் ஷார்ட் டெம்பர்டாக ஆயிட்டேன், அதுதான் டைட்டிலோட மீனிங்। ஸோ இந்த சாப்டரில் வந்து இந்த டைட்டிலில் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவர் லைஃப்பில் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்காரு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்। ஸோ லெட்ஸ் स्टार्ट दी चैप्टर। हॉकी के सुप्रसिद्ध खिलाड़ी धनराज पिल्ले जब 35 वर्ष के हो गए, उनका एक साक्षात्कार विनीता पांडे ने लिया था। इस साक्षात्कार का संपादित अंश यहाँ दिया जा रहा है। सो साक्षात्कार அப்படினா इंटरव्यू एंड संपादित அப்படினா एडिटेड। ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாக்கியோட ஃபேமஸ் பிளேயர் தன்ராஜ் பிள்ளை 35 இயர்ஸாக இருக்கிறப்ப அவங்களோட ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க। அது யார் எடுத்தாங்கன்னா, வினிதா பாண்டேன்றவங்க தான் அவங்களோட இன்டர்வியூ எடுத்தாங்க। ஸோ அந்த இன்டர்வியூவோட எடிட்டட் பார்ட் தான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க। विनीता, खिड़की पुणे की तंग गलियों से लेकर मुंबई के हीरा नंदनी पवई कॉम्प्लेक्स तक आपका सफ़र बहुत लंबा और कष्ट साध्य रहा है। उस सफ़र के बारे में कुछ बताइए। खिड़कीன்றது வந்து பூனேல ஒரு சின்ன இடம் பேர்। ஸோ தன்ராஜ் பிள்ளை வந்து அவரோட சைல்ட்ஹுட் வந்து அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணார்। அண்ட் இப்போ அவர் கரண்ட்லி அவர் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறப்போ அவர் எங்கே இருந்தாருன்னா, ஹீராநந்தினி பவை காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் மும்பையில் இருக்காது। அண்ட் அங்கே தான் அவங்க ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க। ஸோ கொஷின் வினிதான்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட ஜேர்னி ஒரு சின்ன கிடுக்கின்ற பிளேஸ்லேருந்து ஒரு மும்பையில் இருக்கிற ஹீராநந்தினி பவை காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப லாங் அண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது। ஸோ அந்த ஜேர்னியை பற்றி நமக்கு எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க। சஃபர்னா ஜேர்னி, कष्ट साध्य அப்படின்னா पेनफुल। धनराज, बचपन मुश्किलों से भरा रहा, हम बहुत गरीब थे। ஸோ தன்ராஜ் ரிப்ளை பண்ணுறாரு என்னென்னா, எங்களோட சைல்ட்ஹுட், பச்பன்னா சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம், நாங்கள் ரொம்ப ஏழைப்பட்டவங்களாக இருந்தோம்। मेरे दोनों बड़े भाई हॉकी खेलते थे। என்னோட 2 பெரிய அண்ணனுங்களும் வந்து ஹாக்கி விளையாடுவாங்க। उन्हीं के चलते मुझे भी उसका शौक हुआ। ஸோ அவங்கள பார்த்து தான் வந்து எனக்கு ஹாக்கி விளையாடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்தது। शौकना इंटरेस्ट, पर हॉकी स्टिक खरीदने तक की हैसियत नहीं थी मेरी। பட் எங்களோட சுச்சுவேஷன் இவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா ஹாக்கி ஸ்டிக் வாங்கிறதுக்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லாத மாதிரி இருந்தது। इसलिए अपने साथियों की स्टिक उधार मांगकर काम चलाता था। वह मुझे तभी मिलती जब वे खेल चुके होते थे। ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டிக் வந்து கடனாக வாங்கி விளையாடுவேன் நான்। அண்ட் அதுவும் எனக்கு எப்போ கிடைக்கும்னா, அவங்கெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு கடைசியாக தான் எனக்கு கொடுப்பாங்க। इसके लिए बहुत धीरज के साथ अपनी बारी का इंतज़ार करना पड़ता था। धीरजना पेशेंस, அதனால நான் ரொம்ப பேஷண்ட்டாக வந்து என்னோட சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்। मुझे अपनी पहली स्टिक तब मिली जब मेरे बड़े भाई को भारतीय कैंप के लिए चुन लिया गया। எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டிக் எப்போ கிடைச்சதுன்னா, என்னோட அண்ணனை வந்து இந்தியன் கேம்ப்காக செலக்ட் பண்ணப்போ தான் கிடைச்சது। உஸ்னே முझे अपनी पुरानी स्टिक दे दी। அவர் செலக்ட் ஆனதுனால எனக்கு வந்து அவரோட பழைய ஸ்டிக்கு கொடுத்தாரு। वह नई तो नहीं थी, लेकिन मेरे लिए बहुत कीमती थी, क्योंकि वह मेरी अपनी थी। அது வந்து புது ஸ்டிக்காக இல்லைனாலும் எனக்கு ரொம்ப ப்ரெஷஸ் அது, ஏன்னா அது என்னோட சொந்த ஹாக்கி ஸ்டிக்। कीमती है ना, प्रेशियस। मैंने अपनी जूनियर राष्ट्रीय हॉकी सन 1885 में मणिपुर में खेली। ஸோ நான் என்னுடைய ஜூனியர் நேஷ்னல் ஹாக்கி வந்து 1985 मणिपुर விளையாடினேன்। तब मैं सिर्फ 16 साल का था। देखने में दुबला पतला और छोटे बच्चे जैसा चेहरा। अपना जस्ट 16 इयर्स தான், பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் அண்ட் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருப்பேன்। என்னோட ஃபேஸில் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் இருந்தது। अपनी दुबली कद काठी के बावजूद मेरा ऐसा दबदबा था कि कोई मुझसे भिड़ने की कोशिश नहीं करता था। ஸோ என்னோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருந்தேன்। நான் லீனாக இருந்தாலும் வந்து என்னோட டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது। தப்தபா அப்படின்னா டாமினன்ஸ்। ஸோ எல்லாருமே வந்து என் கூட கம்பீட் பண்ணுறது, என் கூட மோதுறதுக்கு வந்து ட்ரை பண்ணவே மாட்டாங்க।
मैं बहुत जुझारू था, मैदान में भी और मैदान से बाहर भी. जुझारू है ना हार्ड वर्किंग. ஸோ நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், மைதானத்தில் இருக்கும் போதும் சரி இல்லை மைதானத்துக்கு வெளியே இருக்கும் போதும் சரி நான் ரொம்ப हार्ड वर्क பண்ணுவேன். 1986 में मुझे सीनियर टीम में डाल दिया गया और मैं बोरिया बिस्तरा बांधकर मुंबई चला आया. ஸோ 1986 வந்து என்ன சீனியர் டீமில் போட்டுட்டாங்க. நான் சீனியர் டீமுக்கு செலக்ட் ஆகிட்டேன் அண்ட் நான் என்னோட சாமானெல்லாம் पैक பண்ணிட்டு நான் मुंबईக்கு போயிட்டேன். उस साल मैंने और मेरे बड़े भाई रमेश ने मुंबई लीग में बेहतरीन खेल खेला. हमने खूब धूम मचाई. ஸோ அந்த வருஷம் நானும் என் பெரிய அண்ணன் ரமேஷ் மும்பை போயிட்டு மும்பை லீக்ல வந்து ரொம்ப பெஸ்ட்டாக விளையாடணும், ரொம்ப நல்லா விளையாடணும் அங்கே போயிட்டு. इसी के चलते मेरे अंदर एक उम्मीद जागी कि मुझे ओलंपिक 1988 के लिए नेशनल कैंप से बुलावा ज़रूर आएगा, पर नहीं आया. மும்பையில் வந்து நான் ரொம்ப நல்லா விளையாடுறதுனால எனக்குள்ளவே ஒரு ஹோப் என்ன வந்ததுன்னா 1988 நடக்கிற ஒலிம்பிக்ஸ்க்காக நேஷ்னல் கேம்ப்லேருந்து என்னை கூப்பிடுவாங்க. बट யாருமே என்னை கூப்பிடல. मेरा नाम 57 खिलाड़ियों की लिस्ट में भी नहीं था. ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா 57 பிளேயர்ஸோட லிஸ்ட்டில் வந்து இல்லவே இல்லை. बड़ी मायूसी हुई मगर एक साल बाद ही एल्विन एशिया कप के कैंप के लिए मुझे चुन लिया गया. ஸோ நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனேன். பட் ஒரு வருஷம் கழிச்சு என்னை வந்து ஆல்வின் ஏஷியா கப்போட கேம்புக்காக என்னை செலக்ட் பண்ணாங்க. தப் से लेकर आज तक मैंने पीछे मुड़कर नहीं देखा. அப்பத்துலேருந்து நான் திரும்பி பார்க்கவே இல்லை. धनराज पिल्ले के व्यक्तित्व को रेखांकित करते हुए विनीता पांडे ने लिखा है. ஸோ தன்ராஜ் பிள்ளையோட பர்சனாலிட்டியை हाईलाइट பண்ணி विनीता पांडे என்ன எழுதியிருக்காங்கன்னா, वह आपको कभी हंसाता है, कभी रुलाता है, कभी विस्मय से भर देता है, तो कभी खींच से भी. ஸோ சம்டைம்ஸ் அவர் வந்து நம்மளை சிரிக்க வைப்பார், சம்டைம்ஸ் அழவும் வைப்பார் அண்ட் சம்டைம்ஸ் நம்மளை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவார் एंड समटाइम्स நம்மளை इरिटेटும் பண்ணுவார். उसके व्यक्तित्व में कई रंग और कई भाव. ஸோ அவரோட பர்சனாலிட்டியில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய इमोशंस இருக்குது. उसने ठेठ ज़मीन से उठकर आसमान का सितारा बनने की यात्रा तय की है. அவன் வந்து லிட்ரலி தரமட்டத்திலேருந்து எழுந்து வானத்தில் ஒரு ஸ்டாராக ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். विनीता, आपका विद्यार्थी जीवन कैसा रहा? अपने स्कूल के दिनों के से आपकी किस प्रकार की यादें जुड़ी है? ஸோ இங்கே வந்து இன்டர்வியூவர் வந்து ஸ்கூல் லைஃப்பை பற்றி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருந்தது அண்ட் உங்களோட ஸ்கூல் டேஸில் எந்த மாதிரி மெமரிஸ் உங்கள் கூட கனெக்டடாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. धनराज, मैं पढ़ने में एकदम फिसड्डी था. फिसड्डी है ना, वेरी वीक. किसी तरह 10वीं तक पहुंचा मगर उसके आगे तो मामला बहुत कठिन था. तो நான் வந்து படிப்பில் ரொம்ப வீக்காக இருந்தேன். எப்படியோ 10th एग्ज़ाम எழுதினேன். பட் அதுக்கு மேலே படிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. एक बात कहूँ, अगर मैं हॉकी खिलाड़ी न होता तो शायद एक चपरासी की नौकरी भी मुझे ना मिलती. அண்ட் ஒரு விஷயம் சொல்ல போனால், ஒருவேளை நான் ஹாக்கி பிளேயர் இல்லைன்னா எனக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். आज मैं बैचलर ऑफ साइंस या आर्ट्स भले ही न हूँ पर गर्व से कह सकता हूँ कि मैं बैचलर ऑफ हॉकी हूँ. ஸோ மேபி நான் வந்து ஒரு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸோ இல்லை பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இல்லைனாலும் நான் வந்து ப்ரௌட்லியாக என்ன சொல்ல முடியும், நான் வந்து ஒரு बैचलर ऑफ हॉकी அப்படின்னு. हंसते हुए और मेरी शादी के लिए आप मुझे मास्टर ऑफ हॉकी कह सकते हैं. அண்ட் அவர் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, என் கல்யாண பேச்சு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, என் கல்யாணத்துக்காக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னை நீங்கள் மாஸ்டர் ஆஃப் ஹாக்கின்னு கூட சொல்லலாம். विनीता, आप इतने तुनुक मिजाज क्यों हैं? कभी कभी आप आक्रामक भी हो जाते हैं. இன்டர்வியூவர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் இவ்வளோ ஷார்ட் டெம்பர்டாக இருக்கீங்க? துணுக் மிசாஜ்னா ஷார்ட் டெம்பர்டு இல்லையா? அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக கூட இருக்கீங்க. धनराज என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, इस बात का संबंध मेरे बचपन से जुड़ा हुआ है. ஸோ நான் அப்படி இருக்கிறதுக்கு காரணமே வந்து என்னோட சின்ன வயசு தான். मैं हमेशा से ही अपने आप को बहुत असुरक्षित महसूस करता रहा. ஸோ असुरक्षित அப்படின்னா अनसेफ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை எப்பயுமே வந்து என்ன ஒரு अनसेफावे நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். मैंने अपनी माँ को देखा है कि उन्हें हमारे पालन पोषण में कितना संघर्ष करना पड़ा है. ஸோ நான் வந்து எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன். அவங்க எங்களை வளர்க்குறதுக்கு, பாலன் போஷன்னா வளர்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. संघर्षना स्ट्रगल. मेरी तुनुक मिजाजी के पीछे कई वजह है.
ஸோ என்னோட இந்த ஷார்ட் டெம்பர்ட் பிஹேवियरக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது, वजह है ना रीजंस। लेकिन मैं बिना लाग लपेट वाला आदमी हूँ। लाग लपेटன்றது என்னன்னா ஷோ ஆஃப்। ஸோ நான் வந்து ஒரு ஷோ ஆஃப் இல்லாத ஒரு पर्सन, मन में जो आता है सीधे सीधे कह डालता हूँ और बाद को कई बार पछताना भी पड़ता है। ஸோ நான் மனசில் என்ன நினைக்கிறனோ அது டைரெக்டாக சொல்லிடுவேன்। சம்டைம்ஸ் நான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் ரிக்ரெட்டும் பண்ணுவேன், पछतावाना रिग्रेट। मुझसे अपना गुस्सा रोका नहीं जाता, दूसरे लोगों को भी मुझे उकसाने में मज़ा आता है। गुस्साना கோவம்। ஸோ என்னோட கோவத்தை வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, மற்றவங்க வந்து என்னை உசுப்பேத்தி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க। मुझे ज़िंदगी में हर छोटी बड़ी चीज़ के लिए जूझना पड़ा जिससे मैं चिड़चिड़ा हो गया हूँ। ஸோ என்னோட வாழ்க்கையில் வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாமே நான் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எனக்கு கிடச்சிது। அதனால நான் கொஞ்சம் இரிட்டேட்டடாக ஆயிட்டேன், நான் चिड़चिड़ाना ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுறது। साथ ही साथ मैं बहुत भावुक इंसान भी हूँ एंड एट द सेम टाइम நான் வந்து ஒரு इमोशनलाना पर्सन हूँ। मैं किसी को तकलीफ में नहीं देख सकता, तकलीफ़ना प्रॉब्लम्स, மற்றவங்க ப்ராப்ளமில் இருக்கிறது என்னால் பார்க்கவே முடியாது। मैं अपने दोस्तों और अपने परिवार की बहुत कद्र करता हूँ, நான் என்னோட फ्रेंड्स एंड என்னோட ஃபேமிலியை ரொம்ப மதிக்கிறேன்। मुझे अपनी गलतियों के लिए माफ़ी मांगने में कोई शर्म महसूस नहीं होती। गलतियाना मिस्टेक्स एंड நான் எதனா தப்பு பண்ணேன்னா அதுக்காக சாரி கேட்குறது, அதுக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் எப்பவுமே வெக்கப்பட மாட்டேன்। अनीता, आपके परिवार की आपके लिए क्या अहमियत है? अहमियत ना इम्पॉर्टेंस। ஸோ இன்டர்வியூவர் என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்। தன்ராஜ் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா सबसे अधिक प्रेरणा मुझे अपनी माँ से मिली। ஸோ प्रेरणाன்றது इंस्पिरेशन। ஸோ எங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு பெரிய इंस्पिरेशन। उन्होंने हम सब भाई बहनों में अच्छे संस्कार डालने की कोशिश की। அவங்க வந்து நாங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயங்கள் நல்ல கலாச்சாரம் வந்து கொடுக்கறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க। मैं उनके सबसे नज़दीक हूँ, நான் வந்து அவங்களுக்கு பயங்கர க்ளோஸு। मैं चाहे भारत में रहूँ या विदेश में रोज़ रात में सोने से पहले माँ से ज़रूर बात करता हूँ। ஸோ நான் இந்தியாவில் இருந்தாலும் சரி இல்லை ஃபாரினில் இருந்தாலும் சரி நான் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட கண்டிப்பாக பேசுவேன்। मेरी माँ ने मुझे अपनी प्रसिद्धि को विनम्रता के साथ संभालने की सीख दी है। विनम्रता ना पोलाइटनेस, ஸோ प्रसिद्धि ना फेम। ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மா உன்னோட ஃபேமை வந்து எப்பயுமே ஒரு பொலைட்னஸோட எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க। मेरी सबसे बड़ी भाभी कविता भी मेरे लिए माँ की तरह है और वह भी मेरे लिए प्रेरणा स्रोत रही है। ஸோ प्रेरणा स्रोत அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்। ஸோ என்னோட பெரிய அண்ணி, பாபி ஏன்னா அண்ணி கவிதா அவங்க பேர், அவங்களும் வந்து எனக்கு எங்கள் அம்மா மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க। विनीता, आपने सबसे पहले कृत्रिम घास एस्ट्रो टर्फ पर हॉकी कब खेली? ஸோ கிருத்ரிம் घास ஆஸ்ட்ரோடர்ஃப்ன்றது வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ், அதாவது சிந்தட்டிக் கிராஸ்। ஸோ இவர் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராஸில் வந்து எப்போ ஹாக்கி விளையாடுனீங்க? धनराज, मैंने सबसे पहले कृत्रिम घास तब देखी जब राष्ट्रीय खेलों नेशनल्स में भाग लेने 1988 में नई दिल्ली आया। ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் எப்போ பார்த்தேன்னா நான் நேஷ்னல் விளையாடுறதுக்கு 1988 न्यू दिल्ली போனப்போ தான் இதை फर्स्ट टाइम पाता नाने। मुझे याद है कि किस तरह सोमैया और कारवाल्हो मुझे एक कोने में ले जाकर कृत्रिम घास पर खेलने के गुर बता रहे थे। गुरना ट्रिक्स और टेक्निक्स। ஸோ அவர் சொல்கிறாரு எனக்கு ஞாபகம் இருக்குது எப்படி வந்து சொமையான்றவர் அவரோட கோ பிளேயர் அண்ட் ஜோக்விம் கால்வால்ஹோன்றது அப்போ இருக்கிற அவரோட கோச்। ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஓரமாக கூப்பிட்டு போயிட்டு இந்த ஆர்டிஃபிஷிयल கிராஸில் விளையாடுறதுக்கு ட்ரிக் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க। और जब वे बताने में लगे हुए थे मैं झुक झुक कर उस मैदान को छू रहा था। एंड அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது நான் குனிஞ்சு அந்த மைதானத்தை அந்த கிரவுண்டை வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்। ஸோ ஏன்னா நேச்சுரல் கிரவுண்டில் விளையாடுறதுக்கும் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கிரவுண்டில் விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது। ஸோ ஆர்டிஃபிஷியல் கிரவுண்டில் விளையாடுறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது, சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதுதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் தன்ராஜ் பிள்ளைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க।
मुझे विश्वास ही नहीं हो रहा था कि विज्ञान इस कदर तरक्की कर सकता है जिससे कृत्रिम घास तक उगाई जा सके. என்னால் நம்பவே முடியல எப்படி வந்து சயின்ஸ் வந்து அவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்குன்னா இந்த மாதிரியான சிந்தட்டிக் கிராஸே நம்மளால் க்ரோ பண்ண முடியுது. அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். विनीता, हर युवक का यह सपना होता है कि उसके पास एक कार हो. आपके पास अपनी पहली कार कब आई? ஸோ யுவக் அப்படின்னா யூத். ஸோ எவ்ரி யூத்தோட ட்ரீம் என்னென்னா அவங்கக்கிட்ட ஒரு கார் இருக்கணும்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட உங்களோட ஃபர்ஸ்ட் கார் எப்போ வந்தது? धनराज, मेरी पहली कार एक सेकेंड हैंड अरमाडा थी जो मुझे मेरे पहले के एम्प्लॉयर ने दी थी. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கார் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார். அது என்ன பிராண்டுன்னா அர்மாடா பிராண்ட். அது யார் கொடுத்தாங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் எனக்கு கொடுத்தாங்க. तब तक मैं काफ़ी नामी खिलाड़ी बन चुका था. ஸோ அப்போவே நான் ஒரு ஃபேமஸான பிளேயராக ஆயிட்டேன் நான். मगर यह कोई ज़रूरी नहीं कि शोहरत पैसा साथ लेकर आए. मैं तब भी मुंबई की लोकल ट्रेनों और बसों में सफ़र करता था. शोहरत आना फेम पुगड़. ஸோ புகழ் எப்பயுமே நமக்கு காசு கொடுக்கோன்றதுக்கு கேரண்டி இல்லை. அப்பயுமே நான் வந்து मुंबई लोकल ट्रेन एंड बसला தான் ट्रैवल பண்ணிட்டு இருந்தேன். क्योंकि टैक्सी में चढ़ने की हैसियत मुझ में नहीं थी. ஏன்னா டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதியே இல்லை. मुझे याद है एक बार किसी फोटोग्राफर ने एक भीड़ से भरे रेलवे स्टेशन पर मेरी तस्वीर खींचकर अगली सुबह अखबार में यह खबर छाप दी कि हॉकी का सितारा पिल्ले अब भी मुंबई की लोकल ट्रेन में सफ़र करता है. ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து க்ரௌடடான ரயில்வே ஸ்டேஷனில் என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பரில் நியூஸ் பிரிண்ட் பண்ணுறான். என்னென்னா த ஸ்டார் ஆஃப் ஹாக்கி பிள்ளை இன்னமும் லோக்கல் ட்ரெயினில் தான் ट्रैवल பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற न्यूज़ வந்து न्यूज़ पेपर வந்துருச்சு. उस दिन मैंने महसूस किया कि मैं एक मशहूर चेहरा बन चुका हूँ और मुझे लोकल ट्रेनों में सफ़र करने से बचना चाहिए. அன்றைக்கி நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா நான் ஒரு ஃபேமஸான ஃபேஸ் ஆகிட்டேன் நான். அதனால் இப்போ வந்து லோக்கல் ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். लेकिन मैं कर ही क्या सकता था. मैं जो भी थोड़ा बहुत कमाता उसे अपना परिवार चलाना पड़ता था. பட் நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நெஞ்சம் சம்பாதிக்கிறத வச்சு தான் நான் என்னோடய ஃபேமிலியை रन பண்ணுறதா இருந்துச்சு. धीरे धीरे पैसे जमा करके बहन की शादी की और अपनी माँ के लिए हर महीने पुणे पैसे भेजना शुरू किया. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் காசு சேர்த்து வச்சு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணேன். அண்ட் என்னோட அம்மாவுக்கு வந்து மாதம் மாதம் पुणे காசு அனுப்ப ஸ்டார்ட் பண்ணேன். आज मेरे पास एक फोर्ड आइकन है जिसे मैंने सन 2000 में ख़रीदा था. इन्हीं एंकिட்ட வந்து फोर्ड आइकन இருக்குது. நான் அது 2000 வாங்கினேன் நான். मगर वह किसी कॉर्पोरेट हाउस का दिया हुआ तोहफा नहीं बल्कि मेरी मेहनत की गाड़ी कमाई से खरीदी हुई कार है. அது எனக்கு யாரும் கார்ப்பரேட் ஹவுஸ் கிஃப்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் தான் அந்த காரை வாங்கினேன். विनीता, सफलता का आपके लिए क्या महत्व है? हॉकी को आपने इतना कुछ दिया, इसके बदले आपको क्या मिला? ஸோ சஃபல்தானா சக்ஸஸ், महत्वனா இம்பார்ட்டன்ஸ். ஸோ சக்ஸஸ்க்கு நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஹாக்கிக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு விनीता क्वेश्चन கேட்குறாங்க. धनराज, कुछ रुपये इनाम में मिले थे मगर आज खिलाड़ियों को जितना मिलता है उसके मुकाबले में पहले कुछ नहीं मिलता था. कुछ रुपयेना கொஞ்சம் காசு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க, கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு கிடைச்சது. பட் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிடைக்குதோ அதை கம்பேர் பண்ணால் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. मेरी पहली जिम्मेदारी थी परिवार में आर्थिक तंगी को दूर करना और उन सबको एक बेहतर ज़िंदगी देना. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்து ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் க்ரைசிஸை வந்து தூரப்படுறது அண்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு பெட்டரான लाइफ கொடுக்கறது. विदेश में जाकर खेलने से जो कमाई हुई उससे मैंने 1994 में पुणे के भाऊ पाटिल रोड पर 2 बेडरूम का एक छोटा सा फ्लैट खरीदा. ஸோ ஃபாரின் போய் விளையாடி நான் என்ன சம்பாரிச்சனோ அந்த காசை வச்சு நான் 1994 புனேயில் பாவ் பாட்டில் ரோடுன்ற ஒரு இடத்துல 2 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கினேன். அது ரொம்ப சின்ன வீடு தான், பட் சின்ன ஃப்ளாட் தான், பட்
எங்களுக்கு வந்து ரொம்ப போதுமான அளவுக்கு இருந்தது. 1999 में महाराष्ट्र सरकार ने मुझे पवई में एक फ्लैट दिया. ஸோ 1999 வந்து महाराष्ट्र गवर्नमेंट पवईல வந்து எனக்கு ஒரு फ्लैट கொடுத்துச்சு. वह ऐसा घर है जिसे खरीदने की मेरी खुद की हैसियत कभी नहीं हो पाती. ஏன்னா அது எந்த மாதிரியான வீடுனா அதை வாங்குறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. அதாவது நான் அதை வாங்கணும்னு நினச்சிருந்தா கூட என்னால் வாங்கியே இருக்க முடியாது. विनीता, सेलिब्रिटीज़ के साथ एक ही मंच पर बैठना कैसा लगता है? ஸோ செலிப்ரிட்டிஸ் கூட ஒரே ஸ்டேஜில் உட்காரது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? धनराज, बहुत अच्छा. जब हम राष्ट्रपति से मिले तब यह महसूस हुआ कि हम कितने खास हैं. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் பிரைம் மினிஸ்டரை பார்க்கும் போது தான் எங்களுக்கே ரியலைஸ் ஆச்சு நாங்கள்லாம் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. ஹாக்கி ஹி है जिसके चलते हर जगह प्रतिष्ठा मिली. प्रतिष्ठाना ரெப்யூட்டேஷன். ஸோ ஹாக்கினால தான் வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் ரெப்யூட்டேஷன் கிடைச்சிது.